அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இன்னுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு முக்கியமான கொஸ்டின், எல்லாருமே மெயில்ல ஹால் டிக்கெட்டை கண்டிப்பா அனுப்பணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்குண்டான எல்லா விதமான டவுட்ஸ் தான். இது போக இன்னும் நிறைய டவுட்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி உங்களுக்கு ஒர்க் ஆகலை, அதாவது நம்ம சென்ட் பண்றப்ப மெயில் ஐடி நாட் ஒர்க்கிங், அதே மாதிரி எல்லாரும் கண்டிப்பா அனுப்பணுமான்ற ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுப்புனவங்களுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் கிடைக்குமா, அது ஒன்று கேட்குறீங்க. அதே மாதிரி எப்படி சேலஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸில் வச்சு தான் நம்ம வீடியோஸ் போடுமே தவிர மற்றபடி வேற எதுவும் புதுசாக நம்ம போடணும் இல்லை. எல்லாரும் என்னென்ன டவுட்ஸ் கேட்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோஸே நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. யார் யாருக்கு இந்த சந்தேகம் இருக்கோ அவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு யாருக்கு இதே சந்தேகம் வேணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ எல்லாருமே கண்டிப்பா அனுப்பணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றேன், மெயில் ஐடி நாட் ஒர்க்கிங். அதாவது இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் maws@tngovernment.in. ஸோ இந்த மெயில் ஐடி தான் நிறைய பேர் நமக்கு என்னது ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதுக்கான கொடுத்த மெயில் ஐடி. அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெயில் ஐடி போக மாட்டேங்குது, இன்கம்ப்ளீட் அப்படின்னு வருது, இன்கம்ப்ளீட் அப்படின்னு வருது. ஸோ என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மெயில் ஐடிக்கு எப்பவும் போல நார்மலா அனுப்பிடுங்க. ஸோ அனுப்பிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்கம்ப்ளீட் அப்படின்னு மெசேஜ் வருதுல்ல, ஸோ அந்த இன்கம்ப்ளீட் மெசேஜ் வர மெயில் ஐடியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்ஏ இருக்கு பாத்தீங்களா, அதாவது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ இல்லையோ, இந்த டிஎம்ஏ போனீங்கன்னா அவங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க பாருங்க, அங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்களா, இந்த இருக்கு பாருங்க, இந்த லாஸ்ட்ல maws@tn.government.in இருக்குல்ல. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி இப்படி வருது இஷ்யூ, இதை நீங்க சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் ஐடிக்கு இதோட ரெஸ்பான்ஸை அனுப்புங்க. சரியா? இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பா அனுப்பணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பா அனுப்ப தேவை கிடையாது. உங்களோட ஆன்சர் நீங்க கரெக்டா போட்டு அவங்க ஆன்சர் கீழே தப்பா போட்டிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க சேலஞ்சே பண்ண போறீங்க. அப்படி நீங்க சேலஞ்ச் பண்றப்பதான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வரும், சேலஞ்ச் பண்றப்பதான் உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும், மெயிலும் நீங்க அனுப்பணும் ஹால் டிக்கெட்டை. சரியா? எல்லாரும் கண்டிப்பா அனுப்பாதீங்க. நீங்க சேலஞ்ச் பண்ணணும்னா மட்டும் தயவு செய்து அனுப்புங்க, இல்லாட்டி அனுப்பாதீங்க. இன்னும் 2 நாட்களே உள்ளது. 25ஆம் தேதி சாயங்காலம் முடிஞ்சிடும் டைமிங்கு. ஸோ அது வரைக்கும் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. தயவு செய்து ரெஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு கம்பல்சரி கண்டிப்பா வரும் மார்க்கு எனக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தயவு செய்து சேலஞ்ச் பண்ணுங்க, இல்லாட்டி சேலஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. வர மார்க் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் தான் வரும். சரியா? அனுப்புனவங்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க்கு கிடைக்குமா, அனுப்புனவங்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க்கு கிடைக்குமா? அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்கறது, ரிசல்ட் எப்போ வரலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. இது 5வதா பார்ப்போம். அனுப்புனவங்களுக்கு மட்டும்தான் கிரேஸ். இப்போ நான் ஹால் டிக்கெட் அனுப்பல, சேலஞ்ச் பண்ணல, ஆனா எனக்கு அந்த கொஸ்டின் தப்புன்னு என் ஃப்ரெண்டு போட்டிருக்காங்க, அப்ப எனக்கு வருமா? கண்டிப்பா நீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றீங்க இல்ல, ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றீங்க. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் அது நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க, ஆனா ஆன்சர் கீழே தப்பா வருது. ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் இது கரெக்டா ப்ரூவ் பண்ணி சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த ஒரு மார்க் யார் யாரெல்லாம் அதே ஆப்ஷன் ரிலேட்டடா கரெக்டா போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப ஒரு ஏ ஆன்சர் தான் கரெக்ட், சரியா? ஆனா ஆன்சர் கீழே பி தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் கீழே பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏ ஆன்சர் போட்டாங்க பாத்தியா, அவங்க எல்லாத்துக்குமே கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. நீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணாலும் சரி, பண்ணனாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ பி சி டி இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் நீங்க போட்டிருக்கீங்க, சரியா? நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க. ஆனா ஆன்சர் கீ, அபிஷியல் ஆன்சர் கீழ ஆப்ஷன் பி கொடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பு. இதை தப்புன்னு சொல்லி நீங்க ஒரு சேலஞ்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டீங்க.
ப்ரூவ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏன்னு போட்டிருக்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, அதே மாதிரி ஹால் டிக்கெட் அப்லோட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும் இல்ல. சோ இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ எல்லாரும் ஹால் டிக்கெட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த மெயில போய் தேவையில்லாம அனுப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி சேலஞ்ச்க்கு இப்ப அனுப்புறவங்களுக்கு மட்டும், சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கிரேஸ் மார்க் கிடைக்குமா இல்ல, அந்த கொஸ்டினுக்கு என்னென்னலாம் கரெக்டா யார் போட்டுருவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் கிரேஸ் மார்க் கிடைக்கும். சரியா? ஹவு டு சேலஞ்ச், இப்ப வந்து நான் எப்படி சேலஞ்ச் பண்றது அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோலயே போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். மெயில் ஐடியை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த மெயில் ஐடி போட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் கீ சேலஞ்ச் ரிகார்டிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. TNMAWS என்னைக்கு நடந்த எக்ஸாம், என்ன எக்ஸாம், டிப்ளமோவா டிகிரியா, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத போட்டு ரிகார்டிங் அப்படின்னு போட்டுருங்க. சோ நீங்க ஆன்சர் கீ எடுத்து கொடுத்துருப்பாங்களா, அதாவது அவங்க கொடுத்துருக்க அபிஷியல் ஆன்சர் கீழே இப்ப 2வது கொஸ்டின் தான் வந்து அவங்க தப்பா கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2வது கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த ஆன்சருக்கு உண்டான அபிஷியல், அதாவது இப்ப சிவில்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக், இல்ல மெக்கானிக்கல்னா PK நாகு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல அந்த கொஸ்டின் எந்த இடத்துல இருக்குன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்குண்டான ஆன்சரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதையும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ ஸ்கிரீன்ஷாட், அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டு. ஸோ ஹால் டிக்கெட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த எக்ஸாமுக்கு போயிருக்கீங்க, இப்ப டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் நீங்க போடுறீங்கன்னா டிப்ளமோ மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பா அப்லோட் பண்ணி உங்களோட சூப்பர்வைசர்கிட்ட நீங்க சைன் வாங்கின அந்த டாக்குமெண்ட் இருக்கணும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். சப்போஸ் டிகிரினா டிகிரியை நீங்க எழுதினதுக்கு உண்டான ஒரு அத்தாச், நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் தான் பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட். அதுல உங்களோட சைன் இருக்கணும், இன்விஜிலேட்டர் சைன் இருக்கணும். இந்த 2 சைனும் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டையும் நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ரைட்டிங்ல இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு வந்து ஏதான் ஆன்சர் வரும், அதுக்குண்டான ப்ரூஃபை நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து கண்டென்ட் சார் ஆர் மேடம் போட்டு கண்டென்ட் பண்ணுங்க. ஸோ சப்போஸ் அந்த மெயில் இன்கம்ப்ளீட் வந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பா அனுப்புங்க. வராதவங்க, வந்தவங்க இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருங்க. ஆக்சுவலா இதுதான். ஸோ இந்த டவுட்ஸ்லாம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஒரு ரீசன்காண்டி எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட் கேட்குறாங்களோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வீடியோஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாரையும் போய் சேரணும்ன்றதுக்காண்டி ஒருத்தர் 2 பேருக்கு கேட்குற டவுட்டுக்கு நிறைய பேருக்கு போய் சென்றடையும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. அதே மாதிரி ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ இந்த ஆன்சர் கீ சேலஞ்ச்லாம் 25/7 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னது, ஆல்ரெடி அவங்க தேர்வுத்தாள் மதிப்பீடை திருத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் லாஸ்ட் இல்லாட்டி செப்டம்பர். சரிங்களா? சோ அந்த மந்த்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சோ அடுத்தடுத்து எக்ஸாம் வருது, RRB JE வேற உங்களுக்கு எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா TNPSC AE எக்ஸாம் வருது. சோ இந்த மாதிரி பல விதமான எக்ஸாம்ஸ் வருது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, சோ நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. RRBக்கு ரெடி பண்ணல, மத்த TNPSCக்கு எல்லாமே இருக்கு. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல கொடுப்போம். மறக்காம என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற ஏதோ டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷனை நம்ம கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.